இதில் முக்கியமாக ஒரு குற்றத்தை யார் மீது சுமத்தினாலும் தலைவருக்கு தான் சேரும் இல்லையா? கீழே உள்ள தொண்டன் போய் என்னதையாக செஞ்சுட்டு வந்தால் கூட அந்த தொண்டனுடைய அழைப்பின் பேரில் செய்யப்பட்டிருந்தால் அவனாக போய் செய்கிறது வேறு. ஒரு போராட்டத்துக்குன்னு அழைப்பு விடுக்கிறார் தலைவர்னு சொன்னால் அதில் கலந்துக்கிட்டேவனா ஏதாவது சேதப்படுத்திட்டாங்கன்னா அந்த தலைவர் மேலேயும் கேஸ் போடுவாங்க. ஏன்னா அவர் அழைத்து தானே வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள விஷயம் போருன்னா அதோட முக்கியமான விஷயம். அப்போ போரில் நடந்த எல்லா தவறுகளுக்கும் இந்த பக்கம் உள்ள தவறுகளுக்கு அலிதான் பொறுப்பாளி, அந்த பக்கம் உள்ளதுக்கு மாவியா தான் பொறுப்பாளி. அவங்க தான் அதுக்கு தலகர்த்தாக்கள். அது யாபத்தில் வச்சுக்கிறங்க. அப்படி இருந்தால் முதல் ஆள் யார்? மாவியா வந்து இப்போ நரகத்துக்கு அழைச்சாரா? நரகத்துக்கு அழைத்தார் என்பது கரெக்டான செய்தியாக இருக்க முடியுமா என்றால் முஆவியாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன நற்சான்றுகள் நிறைய இருக்கிறது. அவற்றை வைத்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அன்னஹு காலலி முஆவியாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு மஜாலு ஹாதியன் மஹதியன் வஹதி பிஹி, இறைவா இவரை ஹாதியன் நேர்வழி பெற்றவராகவும் நீ ஆக்கிவிடு, நேர்வழி காட்டுபவராக ஆக்கிவிடு, மஹதியன் நேர்வழி காட்டப்பட்டவராகவும் ஆக்கிவிடு. இவர் அடுத்த ஆளுக்கு நேர்வழி காட்டணும், இவரும் நேர்வழியில் இருக்கணும், இப்படி இவரை ஆக்குவாயாகன்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க. வஹதி பிஹி, இவரை கொண்டு இன்னும் பலருக்கு நேர்வழியை கொடுப்பாயாக ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செய்கிறாங்க. அல்லாஹு மஜாலு ஹாதியன், இவரை வந்து நேர்வழி காட்டுபவராக நீ ஆக்கு, வ மஹதியன் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்கிவிடு, வஹதி பிஹி அவரை கொண்டு நேர்வழியை நீ மற்றவங்களும் காட்டு என்று வந்து ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அப்படிங்கிற செய்தி திருமதியிலையும் வருகிறது, முஸ்னத் அஹ்மதுலையும் வருகிறது. இது வந்து ஆத்தன்டிக்கான மிகச்சரியான ஒரு செய்தி. ஆனாலும் இந்த ஷியாக்களுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா சில அறிஞர்கள், நம்மள சில ஷியா தாக்கம் உள்ளவர் இந்த ஹாக்கிமு இந்த மாதிரி தஹபியெல்லாம் என்ன செய்வாங்க, ஷியாவுடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நசையி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை பலவீனப்படுத்துறதுக்கு சில வாதங்களை வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும், காரணத்தை ஆய்வு செய்யணும். அதில் என்ன செய்கிறது, சரியான ஹதீஸாக இருந்து கூட இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதை அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து மாவியாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபி உமைரா என்பவர் அறிவிக்கிறார். அவரை பற்றி சொல்லும்பொழுது அந்த ஹதீஸிலே வந்துகிறது, ஒ கான மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழராக இருந்தார். நபி தோழர் தான் அறிவிக்கிறார் பஞ்சாயத்தில். மாவியாவுக்கு சொன்னதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் தாபி அறிவிக்கலை, ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறார். அவர் பேர் என்ன, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி உமைரா அறிவிக்கிறார். அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னா ரபியா பின் யசீதுக்கு அறிவிக்கிறார். இவரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னா சயீத் இப்னு அப்துல் அசீஸ் என்பவருக்கு என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். இவரை வச்சு தான் பலவீனமாக்க பார்க்குறாங்க. அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னா அபு முசுஹருக்கு அறிவிக்கிறார். அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னா முகமது யஹ்யாவுக்கு அறிவிக்கிறார். அவர் திருமதியிலையும் அகமதுலையும் அவங்க கேட்டு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளர்களில் சயீத் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் வந்து சரியில்லை, இந்த ஹதீஸை வந்து மாவியாவுக்கு புகழ்கிற மாதிரி வருதில்ல, இது மாவியா ஆளுக்கு இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க, அப்படி இட்டுக்கட்டி சொல்ல வாய்ப்பு இருக்குது. எப்போ இருக்கணும், இந்த கூட ரீசனோடு இருக்கணும். இதில் என்ன யாரை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால் சயீத் இப்னு அப்துல் அசீஸ் என்பவரை பற்றி தான் சொல்கிறாங்க. இவரை பற்றி அறிஞருடைய கருத்து என்னென்னு கேட்டால், இமாமுன் சிக்கத்தும் முஜ்மவுன் அலா தௌசீகிஹி, இவரை ஏகமனதாக நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து லைஸ பி ஷாமி ரஜுலுன் அஸஹ ஹதீஸன் மின் சயீத் இப்னு அப்துல் அசீஸ், சயீத் இப்னு அப்துல் அசீஸை விட சிரியாவில் சரியான ஹதீஸ் அறிவிப்பர் எவரும் கிடையாது, சிரியா நாட்டில் இவர் தான் சரியான ஒரு ஆளுன்னு சொல்கிற அளவுக்கு. ஹுவ உல் அவுசாயி இந்தி சவாவுன், அவுசாயி இமாம் அவர்களும் இவரும் எனக்கு சமமானவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி தஹபி அவர்கள் சியர் அலாம் நுபலாங்கிற நூலில் சொல்கிறாரு. தஹதீபுல் கமால்லையும் இருக்கிறது. ஒக்கான இமாமன் ஃபகீஹன் ஜாஹிதன் ஷதீதல் வரை, இவர் இமாமாக இருந்தார், சட்ட வல்லுநராக இருந்தார், உலக பற்றற்றவராக இருந்தார், ஷதீதல் வரை ரொம்ப பேணுதல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார்னு சொல்கிறார்ல. இந்த ஒரு ஆளை வச்சு தான் இந்த ஹதீஸு பலவீனன்னு சொல்கிறாங்க. இவர் அறிவித்த ஒரு ஹதீஸை வந்து முஸ்லீம்லேயும் நினைஞ்சிருக்காரு. இவர் செஞ்ச ஹதீஸை இதே அறிவிப்பாளத்தோடு கொண்டு, இந்த ஹதீஸ் இல்லை இவருடைய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். என்ன குறை இவர்கிட்டன்னு கேட்டால், இவர் வந்து கொஞ்சம் மூளை குழம்பி போயிட்டார். நல்ல ஒரு ஆள் தான். நல்ல ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா கடைசி காலத்தில் வயசாகி போகும்போது ஒன்று பேசலாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு நிலைமைக்கு சிலர் ஆளாகிடுவாங்க. அப்படி ஆளாகிட்டாங்கன்னா அது ஒரு பலவீனம் தான். அந்த நேரத்தில் அவர் அறிவித்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மற்ற நேரத்தில் அறிவிக்கிற செய்தி ஏற்றுக்கொள்ளலாம், அது ஆதாரம் கிடைச்சா. அப்படி இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக நிப்பாட்டி வச்சுருவாங்க. இதுதான் வந்து மூலக்குழம்பியரோட சட்டம்.
மூளை குழம்பியவர்னு ஒருத்தரை பற்றி சொல்லப்படுமானால் 50 வயசில் ஒரு மூளை குழம்பிருச்சா 49 வயசு வரைக்கும் இவர் அறிவித்தது எல்லாம் சரி, அதுக்கு ஆதாரம் இருக்கணும். இதெல்லாம் மூளை குழம்புவதற்கு முன்பு கேட்ட செய்தின்னு ஆதாரம் இருக்கணும். 50 வயசுக்கு பின்னாடி அறிவித்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி அறிவித்தார், அதுக்கு இந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை 2 பிரித்து தள்ளிடுவாங்க. அல்லது ஒரு ஹதீஸ் வருது, இதை வந்து மூளை குழம்புனதுக்கு முன்னாடி போய் ஒருத்தர் கேட்டாரா பின்னாடி கேட்டாரான்னு தெரியலையா, அதை பெண்டிங்கில் வச்சுருவாங்க. மௌக்கூஃப்னு பெண்டிங் ஆயிரும். இப்படி தான் மூளை குழம்பியவருடைய சட்டம். இவர் மூளை குழம்பிட்டாரான்னு கேட்டால் அது வந்து மூளை குழம்பிட்டாருங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டால், ஆனால் மூளை குழம்பிட்டார்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் அவருடைய மாணவர் அபு முஸ்ஹிர் தான் மூளை குழம்பிட்டார்னு அறிவிக்கிறார். என்னுடைய உஸ்தாத் அவர் வந்து மூளை குழம்பி விட்டார்னு அறிவிக்கிறார். மூளை குழம்புல எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் அவரிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்ல, இதுலேயும் வர்றாரு, பல இடத்துலையும் வருகிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபு முஸ்ஹிர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் மூளை குழம்பிட்டார், எங்கள் உஸ்தாத் வந்து வயசான காலத்தில் மூளை குழம்பிட்டார் அப்படிங்கிறார். இதை எடுத்து வைத்துக்கொண்டு அவருடைய மாணவரே மூளை குழம்பிட்டார் சொல்லிட்டாருங்கிறாங்கன்னு முடிவு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கணுமா இல்லையா? அதே முஸ்ஹிர் என்ன செய்வார்னு கேட்டால் அவர் தெளிவாக சொல்கிறாரு, இவர் மூளை குழம்பிட்டார், மூளை குழம்பின பிறகு யாராவது போய் ஒரு ஹதீஸை பற்றி கேட்டால் நான் அறிவிக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவார். மூளை குழம்பு அவருக்கே ஒரு தடுமாற்றம் வந்து என்ன முடிவு, லா உஜூஸுகா, நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். ஒரு ஹதீஸை வாசித்து காட்டி கேட்பாங்களாம், இதை நீங்களா சொன்னீங்கன்னு, நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு யாபம் இல்லை, அனுமதிக்க மாட்டேன்ட்டு வரான். அப்போ அவர்கிட்ட மூளை குழம்புனதுக்கு பிறகு யாரும் கேட்டது கிடையாது. அதையும் அபு முஸ்ஹிர் தான் சொல்கிறார். யார் மூளை குழம்பிட்டார் என்று விமர்சனம் பண்ணுகிறாரோ அவர் தான் சொல்லுகிறாரு, மூளை குழம்பின பிறகு யாருக்கும் ஒரு ஹதீஸ் சொல்லவில்லை, கேட்டு வர்ற ஆட்களை வெட்டி விட்ருவார். அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட அறிவிக்கிற எல்லா ஹதீஸுமே மூளை குழம்புக்கு முந்தி உள்ள செய்தி தான். அப்போ மூளை குழம்பினார்னு தேடி தேடி பார்த்து இந்த ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸை முஆவியாவுக்கு எப்படி சிறப்பு வருவது, முஆவியாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அவர் ஃபேத்துல் பாகியா அநியாயக்கார கூட்டம்ல இருக்கிறது, அவர் நரகத்துக்கு அழைப்பார்னு இருக்கிறது, இந்த குளறுபடியான ஹதீஸை வைத்துக்கொண்டு இதுக்கு முத்திரை குத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க, தேடி அலைகிறாங்க. இவர் வந்து மூளை குழம்பியவர் என்பது உண்மை, மூளை குழம்பினுக்கு பிறகு எந்த செய்தியும் அறிவிக்கவில்லை என்பது அதை விட உண்மை. அதனால் இந்த திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து ரொம்ப சரியான ஹதீஸு. அப்போ இதில் என்ன வழங்குது, ஒரு ஆளை பற்றி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, நேர்வழியை இவருக்கு காட்டு, இவரை நேர்வழி காட்டக்கூடியவராகவும் ஆக்கு, இவரை கொண்டு இன்னும் பலருக்கு நேர்வழி கொடுன்னு சொன்ன ஒருத்தர் வந்து நரகத்துக்கு அழைக்கிறவரா? நரகத்துக்கு அழைக்க உணவுடைய துவாவை ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நேரவே பெற்றிருக்கிற முஆவியா வந்து எப்படி அந்த அம்மாருடைய ஹதீஸில் உள்ளபடி வரும்? அநியாயக்கார கூட்டம், இப்படி அநியாயக்கார கூட்டமாக ஆவார். அவர் எப்படி வந்து நரகத்துக்கு அழைக்கக்கூடியவராக இருப்பார்? நரகத்துக்கு அழைக்கிறதுக்கு நேர்வழியா? அவரும் நேர்வழியில் இருக்கணும், நேர்வழி பெறவும் செய்யணும், நேர்வழி காட்டவும் செய்யணும், இவர் மூலம் இன்னும் பலருக்கு நேர்வழி காட்டு. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? இது அம்மாருடைய ஹதீஸ் நிப்பாட்டுறீங்களே, இதுவும் ஹதீஸ் தானே. அம்மார் ஹதீஸில் உள்ள முரண்பாடு குழப்பம் இதில் இல்லையே. அப்போ வந்து இது தவறு, இது அம்மாரை வச்சு என்ன செய்கிறாங்க, கேம் விளையாடுறாங்க, வேறு பாயிண்ட் இல்லாதனால எப்படியாவது அழியை தூக்கி நிப்பாட்டனமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கதைகளை விட்டு என்ன செய்யணும், அங்கே நாய் கதையை விட்ட மாதிரி என்ன செய்யணும், இங்கே ஒரு அம்மார் கதையை விட்டுருக்காங்க, நல்லா பளிச்சுன்னு தெரிகிறது. அடுத்து இது ஒரு விஷயமாச்சா? அப்போ இதுக்கு மாற்றமாக இருக்கா? அடுத்து என்ன, மாவியா காஃபிர் ரேஞ்சுக்கு என்ன செய்கிறாங்க, காஃபிர்னு சொல்லலை, அந்த ரேஞ்சுக்கு இந்த சூப்பர் ஷியாக்கெல்லாம் பேசி தெரியிறானுவோம். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் சரியில்லாத ஹதீஸ்னு ஹதீஸுடைய எல்கேஜி கூட தெரியாதவன் என்ன செய்கிறான், இந்த ஹதீஸ் சரியில்லாத ஹதீஸ்ன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறான். எந்த ஒரு ஹதீஸ் நாலேஜும் கிடையாது, அது அறிவும் கிடையாது, இந்த மாதிரி யாரோ சொன்னதை சொல்கிறாங்க. இது கரெக்டான ஹதீஸ், இதில் எந்த ஒரு குளறுபாடும் கிடையாது. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், முஆவியா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது அவங்கள பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கவியுன் அமீன், முஆவியாவை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் ரொம்ப வலுவான ஒரு ஆள், அமீனும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள், நம்பிக்கைக்கு அவர் தான் அப்படிங்கிறாங்க. கவியுன் அமீன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இதை செய்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முஸ்னதுல் பஸாரில் இருக்கக்கூடிய செய்தி, இது சஹீஹான சனது, ஆதாரபூர்வமான சனதில் உள்ள ஒரு செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்கள்ட்டையும் உமர் அவர்கள்ட்டையும் அவங்க நினைத்த ஒரு காரியத்திற்கு ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அபூபக்கர் உமர் 3 பேரும் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு மஷூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலா அல்லாஹ் ரசூல் ஆலம், அது என்ன மஷூரா எனக்கு தெரியாது, மஷூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபகால உதுவுலி முஆவியாவை கூப்பிடுங்க,
3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாவியான்ட்டு அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபலம்மா வக்கஃபாலேஹி, மாவியா வந்து ரசூல்லாட்ட நின்ற உடனே அப்போ என்ன செய்கிறாங்க, அஷ்ஹிதூஹு அம்ரக்கும், உங்களுடைய காரியங்களுக்கு இவரை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். நம்ம பேசணும்ல, அதுக்கு மாவியாவை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். அஹ்லிரூஹு அம்ரக்கும், உங்களுடைய காரியங்களை அவர் எடுத்து சொல்லுங்கள். நம்ம பேசிக்கிட்ட விஷயத்தை அவர்கிட்ட மாவியாட்ட சொல்லுங்கப்பா, அதுக்கு சாட்சி இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹு கவியுன் அமீன், இவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள், இவர்கிட்ட வந்து நீங்கள் செய்தியை சொல்லலாம், இவர் வலிமையான ஒரு ஆள், வலுவான ஒரு ஆளுங்கிறாங்க. வலுவானது கூட அது உடல் வலு அதை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம். நம்பிக்கையானவர்ன்ற என்ன அர்த்தம்? நம்பிக்கையானவர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மோசடி செய்வாரா, தீனுக்கு மோசடி செய்வாரா? அப்போ அப்படியான நரகத்துக்கு அழைக்கக்கூடியவர் தான் நம்பிக்கையாளர்னு சொல்லுவாங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பற்றி கவியுன் அமீன் என்று நற்சான்று சொல்லியிருக்கிறார்கள். இது பஸாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்கன்னு கேட்டால், இர்பால் இப்னு சாரியாங்கிற சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் காலை உணவுக்கு எங்களை அழைத்தார்கள். அழைச்சோன்னே போனோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அல்லிமுஹு யானி மாவியத்தை அல் கிதாப ஒல் ஹிசாப ஒக்கைஹில் அதாப், இறைவா மாவியாவுக்கு நீ வந்து அல் கிதாப, இந்த குரானை வேதத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக. இப்னு அப்பாஸுக்கு செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி துவா. அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப், இந்த குரானுடைய விளக்கத்தை நீ அவர் கற்றுக் கொடுப்பாயாக. ஒல் ஹிசாப், கணிதத்தை கணக்கு பார்க்கிற கல்வியை கற்றுக் கொடுப்பாயாக. இதெல்லாம் கூட ஒரு சாதாரண. ஒக்கைஹில் அதாப், அதாபிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக. அதாபிலிருந்து பாதுகாப்பாயான்னு என்ன அர்த்தம்? அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. ஒக்கைஹில் அதாப், அதாபை விட்டு அவரை காப்பாற்றுவாயாக. அப்புறம் கித்தாப், வேதத்தை கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. வேத ஞானம் வேணும் என்று அவருக்காக ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிசாபுக்கும் துவா ஹிசாபு கணக்கு வழக்கு விட்ருங்க, கணக்குக்கு துவா செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒக்கைஹில் அதாப், அதாபை விட்டு அவருக்கு, அதாப்னா நம்ம மறுமையில் உள்ள வேதனை தானே, அந்த வேதனை விட்டு அவரை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இது அஹ்மது இப்னு ஹம்பல்ட்ட இதை பற்றி கேட்குறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு. ஆமாம் சொல்லத்தான் செஞ்சாங்க, ஆனால் அப்துர் ரஹ்மான்கிற அறிவிக்கும் போது சொல்ல மாட்டார், அவர் தவிர்த்துருவார் அப்படின்னு அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க. அது உண்மை செய்தின்னு அவர் உறுதி வேறு படுத்துகிறார். இந்த செய்தி ஹல்லாலுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா இலலில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இதே விஷயத்தை வந்து புகாரி இமாம் அவர்கள், புகாரி இந்த சஹீஹுல் புகாரி அல்லாத நிறைய நூல் எழுதியிருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு நூல் தாரிகுல் கபீர். தாரிகுல் கபீரில் என்ன செய்கிறாங்கன்னா இதே விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அல்லாஹும்ம அல்லிம் மாவியத்தல் ஹிசாப ஒக்கைஹில் அதான் கிதாப் இதில் வரல. அல்லாஹும்ம இறைவா அல்லிம் மாவியத்தை, மாவியாவுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக, அல் ஹிசாப, இந்த கணித கலையை கற்றுக் கொடுப்பாயாக, ஒக்கைஹில் அதாப், அதாபை விட்டு காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. இது அறிவிப்பாடெல்லாம் கரெக்டாக உள்ளது, புகாரியுடைய தாரிகுல் கபீரில் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதருக்கு வந்து அதாபை விட்டும் காப்பாற்றுவாயாகன்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கும்போது அவங்க நரகத்துக்கு அழைக்கிற கூட்டம் எப்படி ஆவாங்க? அவரே நரகத்தை விட்டு பாதுகாக்க ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுட்டாங்களே. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அம்மாருடைய ஹதீஸ் வந்து அது புனை சுருட்டு, அது ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கிறது என்ற அதில் உள்ள நிறைய காரணங்களும் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டுகிறதே பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு படையை பற்றி ஒரு புகழ்ந்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உள்ள ஒரு படை. என்ன படைன்னு கேட்டால், இது வந்து புகாரியில் 2924வது ஹதீஸில் இருக்கிறது. அது என்ன படைன்னு கேட்டால், என்னுடைய உம்மத்தில் சில பேர் வந்து யகுசூனல் பஹ்ர இன்ன அவ்வளு ஜெய்ஷின் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் முதல் ஒரு படை அணி யகுசூனல் பஹ்ர, கடல் யுத்தத்தில் செய்வார்கள். கடலில் போய் போர்க்களத்தை கப்பலில் போய் செய்வாங்கள்ல, அது அந்த யுத்தத்தையும் என்னுடைய உம்மத்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவுஜபு, அவர்கள் வந்து அவுஜபுன்னா நன்மையை கடமாக்கி கொண்டார்கள், சொர்க்கத்தை அடைந்தார்கள் என்பதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அந்த ஒரு முதல் கூட்டம் கடற்படையே கிடையாது. அதாவது அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்கள்ட்டலாம் கடற்படை கிடையாது. கடற்படைங்கிறது எங்கே வருதுன்னா, மாவியா தான் முதல்ல என்ன செய்கிறாரு, கடற்படையை எடுத்துக்கொண்டு உள்ள நுழையிறார் உஸ்மானுடைய காலத்தில். அப்போ அதை சொல்கிறாங்க, அதை தான் இது குறிக்குது. என்னென்னா அவ்வளோ ஜெய்ஷின் மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் வந்து முதல் ஒரு படை அணி வந்து முதல்ல அப்போ தான் கடல் படை நமக்கு வருது. யகுசூனல் பஹ்ர, கடலில் யுத்தம் செய்வார்கள். கது அவுஜபு, அவர்கள் வந்து சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா உம்மு ஹராம்ங்கிற ஒரு அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ உம்மு ஹராம் என்ன செய்கிறாங்கன்னா, யார் ரசூலுல்லாஹ் அனஃபீஹிம், நானும் அதில் இருப்பேனா, அவங்க ஆசைப்பட்றாங்க. உம்மு ஹராமுங்கிறவங்க ஒரு பெண்ணு போர்க்களத்தில் போக மாட்டாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, நானும் அதில் இருப்பேனான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அன்தி ஃபீஹிம், ஆமாம் நீனு இருப்பாய்.
அந்த ஒரு கடற்படை ஒன்று நடக்கும், அந்த கடல் யுத்தத்தில் வந்து நீயும் ஒரு ஆளாக இருப்பாய் என்று சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு செய்தி. 2 சம்பவம் அந்த ஹதீஸில் வருது. இது ஒரு சம்பவமாச்சா, விளக்கம் 2வது சொன்னேன். இன்னொன்று அதே தொடர்ச்சியாக வருகிறது புகாரில். சும்மா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ்வளு ஜெய்ஸிமின் உம்மத்தி யகசூன மதீனத்த கைசர். கைசர்னு மன்னர் இருந்தார்ல, பாரசீக மன்னர். அந்த கைசருடைய மதீனா தலைநகரத்தை வந்து என்னுடைய உம்மத்தின் ஒரு படையினர் வந்து என்ன செய்வாங்க, வெற்றி கொள்வார்கள். மகுஃபூருன் லஹும், அவங்க மன்னிக்கப்பட்ட கூட்டத்தினர், இறைவனால் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தினர் அப்படிங்கிறாங்க. அப்போ கைசருடைய மதீனாங்கிறது கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிறாங்கல்ல, அந்த ஒரு ஊரை சொல்கிறது. அப்போ மறுபடியும் அந்த அம்மா கேட்குறாங்க, இப்போ குல் தனஃபீஹிம், நான் அதில் இருப்பேனா, அந்த 2வது படையில் நான் இருப்பேனான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாய். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் புகாரில் 2924 2 விஷயங்களை சொல்கிறார்கள். ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், முதல்ல ஒரு இப்போ கடல் யுத்தம் நடக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு யுத்தமே. அதில் வந்து என்ன செய்வாங்க, அவங்க சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டவங்க, அது நல்லவங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு நடக்கும்னா நம்ம ஆசைப்பட்டு நானும் ஒரு ஆளாக இருக்கணுமேனு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சா நீ இருப்பாயின்ட்டாங்க. இது எப்படி நிறைவேறுதுன்னு கேட்டால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் கொல்லப்படுவதற்கு முன்னாடி, இவர் கவர்னராக இருக்கும்போது, முஆவியாவுடைய அந்த கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தான் முதல்ல கடற்படை அமைத்து என்ன செய்கிறாரு, கடல் எதிரிகளை கடலில் போய் கடல் யுத்தம் செய்து போர் செய்கிறார். அந்த போர்க்களத்தில் முஆவியாவோட உபாதா பின் சாமித் இருக்கிறார். உபாதா பின் சாமித் வந்து உம்மு ஹராமுடைய கணவர். அவர் மனைவியோடு அங்கே போயிட்டார். இந்த பஞ்சாயத்துக்கு போல, இந்த உஸ்மான் காலத்தில் நடந்த சம்பவம் இது, உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு முன்னாடி. அப்போ உபாதா பின் சாமித் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாவியாவோட அந்த அவரோட சேர்ந்து படையில் போகும்போது அவர் மனைவியும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு, கடற்படையில் போடுறாரு. நீனும் இருப்பாயான்னு கேட்டாங்கல்ல. அப்போ கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த அம்மா வந்து கடல் இன்னும் முன்னிருப்பு நிறைவேறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இதைத்தான் சொன்னாங்கன்னு வேறு ஆயிடுதுல. உம்மு ஹராம் அந்த படையில் இப்போ அந்த கப்பலில் ஏறினார்கள், அதில் விழுந்து அதில் மரணித்து விட்டார்கள். அந்த கப்பலில் இறந்துட்டாங்க அவங்க உம்மு ஹராம். அப்போ உபாதா பின் சாமித்து களத்தில் நின்று அவரோட மாவியாவோடவே கடைசி வரைக்கும் நின்றார். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ஆட்கள் வந்து சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டவர்கள்னு சொன்னாங்களே, இது யாரை சொன்னாங்க, மாவியாவுடைய கடற்படை தான் சொல்கிறாங்க. அவர் தான் முதல் கடற்படை. அது கெட்ட கடற்படை இல்லை, அதனால தான் சொர்க்கத்துக்குரியவர்கள்னால தான் இவங்க வந்து என்னையும் ஒரு ஆளாக நானும் இருப்பேனான்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், மாவியாவுடைய அந்த கடற்படை வந்து அவங்க இறை வழியில் போராடக்கூடிய காரணத்தினால் அது அவுஜபு, அவங்க ஒரு கடமையாக்கி, வஜப அவுஜபனா அந்த சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு ஜனாசா போவோம், வஜபத்தும்பாங்க ரசூலுல்லாஹ் கடமையாயிருச்சுண்டு என்னன்னு கேட்பாங்க, சொர்க்கம் கடமையாச்சும்பாங்க, அதுக்கு உரிய ஒரு வார்த்தைன்னு வைங்களேன். அப்போ இந்த ஒரு விஷயத்தை வைக்கும்போது அவர் சொர்க்கவாசி என்கிறது வந்து அவர் தான் அந்த படையை அமைச்சார். அப்படி முதல் படையை அவர் தான் வச்சார். அதை வச்சு பார்க்கும் பொழுது அவரை வந்து நரகத்துக்கு அழைக்கிற ஆள் இல்லைன்னு விளங்குது. அதுக்கப்புறம் இவர் மாவியாவெலாம் மரணித்த பிறகு அவருடைய மகன் யசீத் வந்து ஆட்சிக்கு வர்றார். யசீத் ஆட்சிக்கு வரும்போது தான் அந்த கான்ஸ்டாண்டினோபிள் என்ன செய்கிறாங்க, கைப்பற்றுறாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. அப்பொழுது ஜெய்சின் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு கூட யசீதமாக கெட்டவன் போகணும்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மகுஃபூருன் லஹும், அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். யார், 2வது ஒரு கடற்படை போகும், அந்த கடற்படை போய் என்ன செய்யும், கைசருடைய மதீனாவை, இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 2924. அப்போ மக்ஃபூருல் லஹும், அப்போ அவங்க மன்னிக்கப்பட்டவர்கள் சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் கேட்பாங்க, உம்மு ஹராமு நான் இருப்பேனா அதில், இருக்க மாட்டேன் தான் மூத்தாயிடுறாங்களா அதுலையே, அதனால் சொல்ல நீ இருக்க மாட்டாய் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து யசீது வந்து மன்னிக்கப்பட்டவர்னு சொன்னால், யசீது மாவியா அணியில் சிஃபினில் இருந்தார, சிஃபின் ஒட்டகப்போர் நடக்கும் பொழுது மாவியாவுடைய அணியில் யார் இருந்தால், யசீது இருந்தார், ஒரு மன்னிக்கப்பட்டவர் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அது எப்படி நரகத்துக்கு அழைப்பாங்க, அது எப்படி அநியாயக்கார கூட்டத்தில் வருவாங்க. அப்போ மாவியாவுக்கு எதிராக ஒரு கதை வேணும்னு திட்டமிட்டு வரலாற்றில் என்னமோ செஞ்சு இணைஞ்சிருக்கிறாங்க, நம்ம அம்புட்டு பேரையும் ஏமாற்றிருக்கிறார்கள். அவங்க எழுதுன வரலாற்றில் இருக்கிறது, இது உண்டாக்கி நம்ம சொல்லலை, கண்டுகொள்ளாமல் விட்டுருக்குறாங்க. எதெல்லாம் இப்படி அலிக்கு சாதகமாக அதை மட்டும் எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி ஹதீஸுகளை வச்சு ஏதாவது வாதம் பண்ணியிருக்கிறாங்களா, சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இல்லை. அப்போ உம்மு ஹராமுடைய இந்த சம்பவம் வந்து 2 விஷயத்தில் ரெண்டு யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த 2 யுத்தத்தை தான் இது குறிப்பிடுகிறது. 2 கடற்படையும் பாராட்டுகிறார்கள். ஒன்று மாவியாவுடைய தலைமையில் போன கடற்படை, இன்னொன்று வந்து மாவியாவுடைய மகன் தலைமையில் யசீத் தலைமையில் போன கடற்படை அப்படிங்கிறத வந்து இதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். என்னதா இது இப்னு ஹஜர், இப்னு அப்துல் பர்ரு,
இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, உம்தத்துல் காரியில் அவங்கெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செய்தியை பாருங்கள். அப்போ இதில் என்ன விளங்குது, முஆவியா வந்து நரகத்துக்கு அழைக்கக்கூடியவர் என்று அம்மாரை சம்பந்தப்பட்ட ஹதீஸில் வருவது தவறான செய்தி. அவர் நரகத்துக்கு அழைக்கிறவர் அவர் இருக்கவில்லை, அவர் மன்னிக்கப்பட்டவராக இருந்தார், சொர்க்கத்துக்குரியவராக இருந்தார் என்பதுக்கு இது ஒரு ஆதாரம், நற்சான்று இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உரை நிகழ்த்துறாங்க. இது புகாரில் 3629வது ஹதீஸில் வருகிறது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா மெம்பரில் ஏறுறாங்க. அவங்களுடைய பேரப்புள்ள ஹசனை மெம்பரில் ஏற்றிக்கிறாங்க. மெம்பரில் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கார். இப்போ ஹசன் மூத்தவர், ஹுசைன் வந்து சின்னவர், ஹசன் வந்து மூத்த பேரன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள மெம்பரில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டு சொல்கிறாங்க, இப்னி ஹாதா சையீதுன், எனது இந்த புதல்வன் மகன், பேரனை மகன் சொல்லுவாங்க. இப்னி ஹாதா சையீதுன், எனது இந்த மகன் ஒரு தலைவன். வல அல்லல்லாஹு யுஸ்லிஹ பிஹி பைன ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் இருந்த இரு பிரிவினரை இவர் மூலம் அல்லாஹ் இணக்கப்படுத்துவான். முஸ்லீம்கள் இரு அணியாக இருப்பாங்க, இவர் மூலம் என்ன செய்வான், அல்லாஹ் இணக்கப்படுத்துவான் என்று ஹசனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. இது புகாரில் 3629வது ஹதீஸிலையும் 7109வது ஹதீஸிலையும் 3746வது ஹதீஸிலையும் 2704வது ஹதீஸிலையும் இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், என்ன இது இப்போ நடந்துச்சா, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொல்லப்பட்ட பிறகு ஹசனை வந்து எல்லாரும் அலியை சேர்ந்த கூஃபாவில் உள்ளவங்கள்லாம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு எப்படி கொல்லப்பட்டார்னு பிறகு அந்த சம்பவத்துக்கு வருவோம். அவர் கொல்லப்பட்ட பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அடுத்த ஜனாதிபதி வரணும்ல. அப்போ ஹசன் அவர்களை ஜனாதிபதியாக நியமிச்சிடுறாங்க. அப்போ ஹசனுடைய கடமை என்னென்னா வாப்பாவுடைய பணியை தொடர்ந்து செய்வது தானே. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு படையெல்லாம் திரட்டிக்கிட்டலாம் என்ன செய்கிறாரு, போகிறார். போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இது அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவர் முஆவியாவோட யுத்தத்துக்கு தான் போகிறார். பெரிய படையணியெல்லாம் திரட்டிக்கிட்டு போகும் பொழுது முஆவியாட்ட சில பேர் சந்தித்து, இது சண்டை வேணாம், நமக்குள்ளே ரத்தாறு வேணாம், பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோமான்னு கேட்டு அவர் சரின்ற உடனே ஹசன் ரலியல்லாஹு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்தி இந்த மாதிரி எதுக்கு நமக்குள்ளே சண்டை எதுக்கு எடுத்து சொல்கிறாங்க, இது வலிமையாக இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, முஆவியாவோட கையில் பெருசாக இருக்குது, பெரும்பாண்டமாக இருக்கிறது, நீங்கள் எதுக்கு நீங்கள் தனியாக பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த இதுதான் இல்லை, அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னு வருது. இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டு தலைவர் இருக்கிறது வந்து நல்லது இல்லை, ரெண்டு நாடாக இருக்கக்கூடாது அப்படின்னோடனே இணக்கத்துக்கு வந்துடுறாரு. சரி, ஒரு தலைமையாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பதவியை நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன், நானும் முஆவியாவை தலைவராக ஏற்றுக்கிறேன்னு பையத் செஞ்சுருவார். இப்போ வந்து 2 அணி ஒரு அணியாகிடுச்சு. அதுக்கப்புறம் முஆவியாவுடைய தலைமையில் ஒரே ஆட்சியாக போச்சு. ஹசனுடைய ஆட்சி பொறுப்பின் போது தான் அவர் என்ன செய்ய ரசூல் அப்படி நிறைவேறுது பாருங்கள். இது முன்னறிவிப்பு அவர் இருக்குது. லல்லல்லாஹு யுஸ்லிஹ பைன ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் 2 கூட்டத்தாருக்கு மத்தியில் இவரை கொண்டு அல்லாஹ் வந்து இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்னு சொன்னாங்கல்ல ரசூல்லா. அப்போ 2 வரையும் முஸ்லீம் தானே குறிப்பிடுறாங்க. நரகத்துக்கு அழைக்கிற ஒரு முஸ்லீமா? இதில் என்ன வருது, மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் 2 பிரிவினர். அலி குரூப்பும் முஸ்லீம் தான், முஆவியா குரூப்பும் முஸ்லீம் தான். முஸ்லீமில் ஒரு தப்பு கொலைங்கிற போருங்கிறத செஞ்சிருக்கக்கூடாது. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால், அப்போ 2 முஸ்லீம்கள் அணியை அதுவும் பாராட்ட வேறு செய்கிறாங்க. இணக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு சொன்னாலேயே இதில் இவர் விட்டு கொடுப்பதன் மூலமாக வருது. யார் வருவா விட்டு கொடுத்தா? முஆவியா தான் வருவார். அதான் அர்த்தம். இவர்கிட்ட ஒரு புடி இருக்கிறது, அவர்கிட்ட ஒரு புடி இருக்கிறது. விட்டு கொடுத்தல் யார்கிட்ட இருந்துச்சு? ஹசன்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகெல்லாம் அந்த ஹசனை ரொம்ப மரியாதையாக முஆவியா நடத்தினார். மதீனாவில் போய் தங்க வச்சார், தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. அதனால தான் அந்த ஷியாக்கள் வந்து ஹசனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அஹ்ல பைத்தில் வந்து ஹுசைனுடைய பிள்ளைகளை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர ஹசனுடைய பிள்ளைகளெல்லாம் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. பேருக்கு சொல்லிக்கிறாங்களே தவிர ஹசனை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வந்து அந்த அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்த 12 இமாம்கள் மற்ற லிஸ்ட்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அது தனி விஷயம். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ இவரை பற்றி எப்படி நீங்கள் அநியாயக்கார கூட்டம்பீங்க? அம்மாருடைய ஹதீஸை வச்சு தான் பேசுகிறதா இருந்தால் அப்போ இது ஹதீஸ் இல்லையா? அப்போ இது ரசூலுல்லாஹ் இது எதாவது குழப்பமுள்ள ஹதீஸா? இது சொன்னபடி அச்சியாசலாம் முன்னறிவிப்பு நிறைவேறின ஹதீஸ். இது ஹதீஸுக்கு ஹதீஸாகவும் இருக்கிறது, அப்படியே முன்னறிவிப்பு நிறைவேறுது. உம்மு ஹராமுடையது அப்படி நிறைவேறுது அச்சியாசலாம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னா நிரூபித்து காட்டக்கூடிய 2 ஹதீஸுகள் இது, அப்படியான ஹதீஸுகள் இது. அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அப்போ இதை இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அநியாயக்காரன் சொல்லலாமா? நரகத்தை அழைத்தவன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து
இவர் மார்க்க விஷயத்தில் மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடு, நிபுணத்துவம் அந்த மாதிரியான விஷயத்துலலாம் என்ன மாதிரி இருந்தார் என்பதற்கு பல சஹாபாக்களை என்ன செய்கிறாங்க, இவர் நற்சான்று கொடுக்குறாங்க. அது ஆதாரத்துக்கு வராது. இருந்தாலும் அந்த நற்சான்று கொடுக்குற ஆள் யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் கொடுக்குறாரு. இப்னு அப்பாஸ் யார்? சிஃபின் யுத்தத்தில் மாவியாவுக்கு எதிராக தளபதியாக இருந்து போரிட்டவரில் ஒரு ஆள். மாவியாவுக்கு எதிரான அலியோடு சேர்ந்து கொண்டு அவர் ஒரு தலைமை, அஸ்தர் ஒரு தலைமை, இப்படி பல பிரிவுகள் இருப்பாங்கள்ல, அந்த பிரிவில் இருந்தவர் தான் இப்னு அப்பாஸ். ஆரம்பம் முதல்ல அலியோடவே இருந்தவர். அப்படி இருந்த இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். புகாரில் 3765வது ஹதீஸில் வருது. ஒரு இப்னு அபி முலைக்காங்கிறவர் இப்னு அப்பாஸ்கிட்ட போகிறார். போய் சொல்கிறாரு, நம்ம அமீருல் முஃமினீன் மாவியா இருக்கிற, ஏன்னா மாவியா தான் ஒரே அமீர் ஆகிட்டார்ல, இந்த ஹசனுடைய காம்ப்ரமைஸுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதி ஆகிட்டார். அல்ல கஃபி அமீருல் முஃமினீன் மாவியா, அமீருல் முஃமினீன் மாவியா சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டு என்ன செய்கிறாரு, ஃபைன்னஹு மா உத்தர இல்லாபி வாஹிதன், இந்த மாவியா ஒரு ரக்காத்தான் வித்திரு இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இந்த இப்னு அபி முலைக்கா வருது, மாவியாவை பார்க்குறாரு. இஷா தொழுது முடித்தவுடனே அவர் ஒரே ஒரு ரக்காத்து வித்திரு தொழுகிறார். இதை பார்த்துடுறாரு யார்? இப்னு அபி முலைக்கா. இப்னு அப்பாஸ்ட்ட இந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆள் ஒரு ரக்காத்து தான் வித்திரு தொழுதுருக்காரு, அப்படின்னா இவர் ஏதாவது குறை சொல்லுவார்ண்டு, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவார்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அசாபை கரெக்டாக செஞ்சுருக்கிறார், இன்னஹு ஃபக்கீஹுன், அவர் ஒரு சட்ட மேதை. இப்னு அப்பாஸ் இவ்வளவு எதிரியாக இருந்து போர் செஞ்சவரை பற்றி சொல்கிறாரு. அசாப, அவர் கரெக்டாக செஞ்சுருக்கிறார். இன்னஹு ஃபக்கீஹுன், அவர் ஒரு சட்ட மேதை. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கல்ல, இவருக்கு குர்ஆனை கற்றுக்கொடு, ஃபிக்ஹை கற்றுக்கொடுன்ற அந்த ஹிசாபை கற்றுக்கொடுலாம் துவா செஞ்சாங்கல்ல, இவர் மூலம் நேர்வழி காட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு மார்க்க சட்டத்தை நன்கு அறிந்தவராக இருந்தார். மார்க்க அறிவில் இப்னு அப்பாஸை பாராட்டுற அளவுக்கு இருந்திருக்கிறார் என்பதை புகாரில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதே புகாரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இதே வித்திரு சம்மந்தமாக தான், இதே சம்மந்தமாக கேட்கும் பொழுது, மாவியாவுடைய இந்த செய்தி பார்த்தீங்களா, சிரிக்கிற மாதிரி நடக்கிறாரு, ஒத்த ரக்காத் வித்திரு தொழுகிறாரு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ்ட்ட கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் என்ன செய்கிறார், இது சன்னப் அப்துல் ரஸாக்கில் வரக்கூடிய சரியான செய்தி. அவர் என்ன செய்கிறாருன்னா, அசாப் ஐ புனைய, மகனே அவர் கரெக்டாக செஞ்சுருக்கிறார். லைஸ் அகதும் மின்னா அலம மின் மாவியா, எங்களில் மாவியாவை விட அறிந்தவர் எவரும் இல்லை. மாவியா நான்லாம் பெரிய பெரிய ஸ்காலர் இருப்பாங்கிறார். பெரிய ஆட்சியாளர் இருந்தால் ஸ்காலராக இருக்க மாட்டேன், மண்ணாங்கட்டியாக இருப்பானுவோ. இவர் நினைஞ்சிருக்காரு, லைஸ் அகதும் மின்னா, எங்களில் யாருமே ஆழமை மிக அறிந்தவர் கிடையாது, மின் மாவியா, மாவியாவை விட அறிந்தவர் கிடையாது. மாவியா ஃபக்கீஹின்னு மட்டும் சொன்னார். அதில் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவரை விட எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவரை விட அறிஞ்சவர் யாரும் கிடையாதுன்னு சொல்லி அப்போ இப்னு அப்பாஸை நற்சான்று கொடுக்கக்கூடிய இதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இதே விஷயத்தை சொல்லும்போது தபக்காத்துல் கபீரில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ்ட்ட இதே வித்திரு விஷயமாக தான் கேட்குறாங்க. அமீருல் முஃமினீன் ஆலிமுன், அமீருல் முஃமினீன் ஒரு ஆலிம், பெரிய அறிஞர் அவர் அப்படின்னு அவருக்கு நற்செய்தின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அந்த இவங்க சொல்கிற அளவுக்கு நரகத்துக்கு ஒரு அழைக்கக்கூடியவரை தான் ஹசன் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி ஜனாதிபதி ஆக்கினாரா? அவர் தான் இவர் யார் ஏற்று போரிட்டாரோ அவருக்கு தெரியும் நரகவாசி, அவர் தான் அறிஞர் புகழ்வாரா? அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, மாராய் துரஜுலன் கான அஹ்லக லில் முல்கி மின் மாவியா. இதே இப்னு அப்பாஸ் தான் சொல்கிறாங்க. இதே ஃபிக்ஹு சட்ட வல்லுநருக்கு சொன்னது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாவியாவிட ஆட்சி செய்வதற்கு தகுதியான ஒருவரை நான் கண்டதில்லை. மாராய் துரஜுலன், ஒரு மனிதர், ஏன்னா அப்படி உண்மையில் பண்ணார். மாவியாவுடைய ஆட்சியில் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை, அவருடைய அந்த போர் தந்திரங்கள், நாடுகள்லாம் வசப்படுத்தி கண்ட்ரோலில் கொண்டு வந்தது, செதஞ்சு கிடந்த சாம்ராஜ்யத்தை ஒன்று சேர்த்ததுங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு திறமையான ஆளாக இருந்திருக்கிறார். இப்போ மாராய் துரஜுலன் கான அஹ்லக்கலில் முல்கி மின் மாவியா, மாவியாவை விட ஆட்சிக்கு மிக தகுதியானவரை நான் கண்டதே கிடையாது. இது மாமர் இப்னு ராஷித் அவருடைய, இது புகாரிக்கெலாம் முந்தின ஹதீஸ், ஆத்தன்டிக்கான ஹதீஸ். அப்படி கிடையாதுங்கிறாங்க. கானன்னாசு எரிதூன பைத்துகால அரிஜாய் வாதின், அந்த இப்போ ஓடைக்கு அருகில் இருந்த அவருடைய வீட்டுக்கு மக்கள் எல்லாம் வருவார்கள், எல்லார்ட்டையும் சகஜமாக பழகுவார், எல்லார்ட்டையும் அன்பாக நடந்து கொள்வார். இவர் அந்த ஒரு முரண்டு பிடிச்ச ஒரு ஆள் இருக்கார், அவரை போல கிடையாதுன்னு இப்னு சுபைரை வச்சு குறிப்பிட்டு சொல்கிறார். இவர் இப்னு சுபைர் மாதிரி கிடையாதுன்னு பேரை சொல்லாமல், அந்த முரட்டால் ஒருத்தர் இருந்தார், அந்த மாதிரி கிடையாது இவர்.
இவர் ரொம்ப மக்கள்லாம் அணுக தகுந்தவராக இருந்தார், இவரை விட தகுதியான ஒரு ஆட்சியாளர் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆட்சி முறையை அவர் பாராட்டியிருக்கிறார். இது ஒரு விஷயமாச்சா. இதெல்லாம் எதுக்கு அவர் காஃபிர் ரேஞ்சு கொண்டு போய் என்ன செய்கிறான்னு வந்து சூப்பர் ஷியாக்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை தான் மேலதிக்க வைக்கணும். அது ஏன் அந்த மாதிரி ஒரு அநீதிலைக்கு ரசூல் யாருக்கு ஒரு நற்சான்று கொடுத்தாங்களோ அவர் எதுக்கு நீங்கள் கீழே தள்ளுறீங்க? அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு உமர் சொல்கிறாரு, மாராயித்து அஹதன், இது இப்னு உமர், மாராயித்து அஹதன் பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்வத் மின் முஆவியா, ரசூலுல்லாவுக்கு பிறகு வாரி வழங்கும் ஒரு வள்ளல் தன்மை கொண்ட ஒரு தலைவராக முஆவியா எப்போல்லாம் நான் கண்டதில்லை. ரசூலுல்லாஹ் தான் இந்த மாதிரி வழங்குவாங்க. யார் சொல்கிறா? உமருடைய மகன் சொல்கிறார், இப்னு உமர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? மாராயித்து அஹதன் பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, மக்களுக்கு வாரி வழங்குவார்னா நாட்டில் செழிப்பை வச்சுருக்காருன்னு ஒன்று அர்த்தம். பாரபட்சம் இல்லாமல் கேட்குறவங்களுடைய வறுமை போக்குறான்னு அர்த்தம். நல்லாட்சி நடத்துனதுக்கு எல்லாம் ஒரு ஆதாரம் தானே. அப்போ அஸ்வதமி மாவியாவை விட வாரி வழங்கும் வள்ளலாக ரசூலுல்லாவுக்கு பிறகு யார் ஆட்சி பண்ணது இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்னு உமர். அவர்கிட்ட கேட்குறாங்க, வள அபூபக்கரின், அபூபக்கர் கூட இல்லையா? அபூபக்கர்லாம் விட்டு மாவியாவை சொல்கிறீங்களேன்னொன்னே, வள அபூபக்கரின், அபூபக்கரும் கிடையாது. கதுக்கான அபூபக்கர் ஹைரம் மின்ஹு, அபூபக்கர் விட சிறந்தவர் தான். வாரி வழங்கும் வள்ளல்னா இவர் தான். வாரி வழங்கும் வள்ளல் தன்மையில் இவர் தான் என்னது மிஞ்சியவர்னு சொல்லிடுறாங்க. அதோட வள்ளலாக இருந்தார்னு. அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, உலா உமர், உங்கள் வாப்பா உமருமா, உமரை விடமா இவர் பெரிய ஆள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வல்லாஹி லக்கத்துக்கான உமர் ஹைரம் மின்ஹு, உமர் அல்லா மேலே சத்தியமாக உமர் இவரோட சிறந்தவர் தான். வலாக்கின்னஹு கான அஸ்வத மின்ஹு, அவரை விட இவர் வள்ளலாக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் கேட்குறாங்க, உலா உஸ்மான், உஸ்மானை விடவுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே வார்த்தையை சொல்கிறார், ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ வாரி வாரி மக்களுக்கு வழங்க தன்னிறைவான ஒரு ஆட்சி, மக்களுக்கு அள்ளி வணங்கக்கூடியவன் வந்து ஒரு கெட்டவனாக இருக்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு புகழ் மாலை அதெல்லாம் யார் சொல்கிறா? இப்னு உமரே வந்து அந்த சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதே இப்னு உமர் முஆவியாவை பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், சஹாபாக்கள்கிட்ட வந்து இவருக்கு மேலே இந்த கசப்பு இருக்கவே இல்லை. நல்லா எதிராக இருந்தவங்க மற்ற எல்லாருமே நற்சான்று சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய ஆட்சி முறை எல்லாமே இருந்திருக்குது. இப்னு உமர் முஆவியாவை சந்தித்து என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு எதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்குறாரு முஆவியா. எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன தேவை அப்படின்றவுடனே, ஹாஜத்தி அல்லா யுஸ்புகதமும் தூணுக்க, உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக ரத்தம் இனிமேல் ஓட்டக்கூடாது, அது எனக்கு அதை தான் நான் கேட்க வந்திருக்கேங்கிறார். இந்த பொருளாக நடந்துச்சுல அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறார். வைன்னஹும் கதாலிக்க காணும் எஃபோனும் அப்படின்ட்டார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, ஒலா எஜிரிசு அலா ஹாதல் மெம்பரி கைருக்க, இந்த மெம்பரில் உங்களை தவிர யாரையும் உட்கார விடாதீங்க, அது பயான் பண்ண விடக்கூடாதுங்கிறாரு. இந்த மெம்பரில் நீங்கள் சொல்கிற செய்தி தான் கரெக்டாக இருக்குது, நீங்கள் வேறு யாரையும் மெம்பரில் என்ன செய்யக்கூடாது, அதை விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நபித்தோழர்கள் சிலர் புகழ்ந்த புகழ் மாலை. இது அல்லாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னது நமக்கு வேணும், அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் வந்து ஒரு தபூக் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, சாஅத்துல் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் யார் ரசூல்லாவோடு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேங்கிறான். ஒரு வசனம் இருக்கிற 9:117 லக்க தாபல்லாஹு அலா நபியை எல்லாம் மன்னித்து விட்டான். ஒரு முஹாஜிர்களை மன்னித்து விட்டான். ஒரு அன்சாரிகளை மன்னித்து விட்டான். எந்த ஆட்கள்னா, அல்லது நத்தபோஹு பி சாஅத்தில் உஸ்ரத்தி, ரொம்ப கஷ்டமான நேரத்தில் அவரை பின்பற்றினாங்க. தபூக்கு போடுற ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமையான வெயில், கடும் தூரம், அந்த மாதிரி போய் போர் செய்யும்போது இப்போ பெரிய அதாவப்பட்டாங்க சஹாபாக்கள். அந்த நேரத்தில் உள்ள அனைவரையும் எல்லாம் மன்னித்து விட்டேன்னு சொல்லி 9:117 சொல்கிறான். அப்போ தபூக்கில் கலந்துக்கிட்ட எல்லாருமே சாஅத்துல் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் கலந்துக்கிட்டவங்க இருக்குல்ல, அதில் முஆவியா வந்து தபூக்கில் கலந்து கொண்டவர். அல்லாஹ் வந்து யாரை மன்னிச்சுட்டேங்கிறான், தபூக் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை. அந்த தபூக் யுத்தத்துக்கு எல்லாம் ஒரு பேரையும் சொல்கிறான், சாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரம். அந்த போர் வந்து இப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான போரில் வந்து கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் முஹாஜிரையும் மன்னிச்சிட்டான், அன்சாரையும் மன்னிச்சிட்டான்னு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அப்போ இதை சொல்லும்போது சாஅத்துல் உஸ்ராவில் இருந்தால் தபூக் யுத்தத்துக்கு தான் வரலாற்றில் ஹதீஸ்களில் வருகிறது. இதில் வந்து முஆவியா கலந்துருக்காருங்கும் போது இவர் எப்படி நரகவாசி ஆவாருங்கிறீங்க, அது எப்படி நரகத்துக்கு அழைக்கிறவர் ஆவார், அதுக்கு ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹுனைன் போருங்கிறது ரொம்ப முக்கியமான போர். அதில் தான் நம்ம முஸ்லீம்களுடைய படை பெரிய நம்பரில் இருந்து கடுமையான துன்பங்களை சந்தித்த ஒரு படை. இவங்க தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களுடைய நம்பர் எண்ணிக்கை பெரும்பான்மை வந்து உங்களுக்கு மமதை ஏற்படுத்தின்னு நல்லா சொல்லி காட்டுறான். யோம ஹுனைன் நாளில் வந்து அவங்க அந்த ஹவாஸின் கோத்திரத்தார் வந்து அம்பு எய்வதில் விற்பனர்களாக இருந்தாங்க.
அவங்களோட சண்டை போட முடியாமல், அவங்க தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சகாபாக்கள்லாம் ரசூலா விட்டுட்டு ஓட கொஞ்சம் பேர் தான் ரசூலாட்ட இருந்தாங்க. அப்படியான ஒரு ஹுனைனுடைய யுத்தம். அந்த ஹுனைனுடைய யுத்தத்தில் பெரிய தோல்வி, உஹது மாதிரி, உஹதில் ஒரு தோல்விக்கு பிறகு வெற்றி வந்த மாதிரி ஹுனைன் போர்லையும் அது தோல்விக்கு பிறகு வெற்றி வருது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சும்மா அன்சலல்லாஹு சகீனத்துஹு அலா ரசூலிஹி வலல் மூமினீன், ரசூலின் மீதும் அந்த மூமின்கள் மீது, இந்த இடத்துல மூமின்கள் என்பது ஹுனைனில் இருந்த போராளிகள் தான், அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய சகீனத்தை, அமைதியை இறக்கினான். அன்சல ஜுனூதன் தரவுகா, நீங்கள் காணாத ஒரு படையை அல்லாஹ் இறக்கினான், மலக்குமார்களை இறக்கினான் அப்படின்னு சொல்லி 9:26 சொல்கிறான். இவரும் அந்த மாவியாவும் அதில் ஒரு ஆளாக இருந்தார். அந்த மூமின்களை அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கணுங்கிறான, அந்த சக்கீனாங்கிற அமைதி என்னது, நல்லதுக்கு அடையாளம் தானே. அது அந்த வசனத்தின்படி பார்த்தாலும் அவர் முக்கியமான ஒரு ஆளாக இவங்க சொல்லி சித்தரிக்கிற அளவுக்கு கிடையாது. அந்த போரில் இவர் மீது குற்றம் இருந்தால் இவர் இப்படிப்பட்ட புகழ் இவருக்கு இருக்காது, ரசூலுல்லாஹ்வுடைய வாயினாலும் இருக்காது, குர்ஆன்லையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்கள், இப்னு அபு சுஃபியான் இருக்கார் இல்லையா, அவர் ஆரம்பத்தில் கடும் எதிரியாக இருந்தார். மக்கா வெற்றியின் போது தான் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாத்துக்கு கடும் அபூஜஹலுக்கு அப்புறம் கடுமையான குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததுனால அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட முஸ்லீம்கள்ட்ட அவருக்கு மரியாதை கிடையாது. இஸ்லாத்துக்கு வந்தார், மக்கா வெற்றி மாற்றுறாரு, யாரும் அவர் ரொம்ப வெறுப்போடைய பார்க்குறாங்க, அவர் ஒரு மரியாதையோடு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய சமுதாய தலைவராக இருந்தவர், மக்காவே கையில் வச்சு ஆட்டி படைக்கக்கூடிய தலைவராக இருந்தார். அவர் சொன்னால் அப்படி காபிர்கள்லாம் கட்டுப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தவர். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவருக்கு முஸ்லீம்கள்கிட்ட மதிப்பு இல்லை. அதை மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அதை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கானல் முஸ்லிமூன் எல்லாம் எழுதுறோன்னு இல்லை அபி சுஃபியான் உலாயுகாயுதுன் முஸ்லீம்கள் அபு சுஃபியானை பார்க்க மாட்டாங்க, அது கனிவோடு பார்க்க மாட்டார்கள், அவர் பக்கத்தில் அமர மாட்டார், உட்காந்து பேசிகிட்டு இருக்க கூப்பிடும்ல, அது மாதிரிலாம் நவண்டுருவாங்க இவர்கிட்ட கூட அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, இப்னு அபு சுஃபியான் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு 3 விஷயம் எனக்கு தாங்க, எனக்கு 3 குறை இருக்குது, அதை கொஞ்சம் நீ சரி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா 3 விஷயம்னு சொன்னோன்னே அப்போ சொல்கிறேன், இந்திய அஹசனுல் அரபி வ அஜ்மலுஹு உம்மு ஹபீபா பின் அபி சுஃபியான், எனக்கு உம்மு ஹபீபாங்கிற ஒரு அழகிய திருமகள் எனக்கு இருக்கிறார், அவரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் ஆகிட்டார்னா மதிப்பாங்கல்ல. அவர் என்ன செய்கிறார், எனக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறாங்க உம்மு ஹபீபா, அந்த உம்மு ஹபீபா என்ன செய்யணும்னா உஸவிஜுகஹா, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், இது என்னுடைய முதல் கோரிக்கைங்கிறார். அவர் சமூகத்தில் முக்கியமான ஒரு பிரமுகர். ரசூலுல்லாஹ் ரொம்ப எந்தளவுக்கு மதித்தாங்கன்னா, மக்கா வெற்றியின் போது உள்ள நுழையும் பொழுது அபு சுஃபியான் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றார். வந்தோடனே செய்கிறாரு, இதோட குறைஷி ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு அறிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மன் தகல தார் அபி சுஃபியான் ஃபஹு ஆமினுன், யாரெல்லாம் அபு சுஃபியான் வீட்டுக்கு நுழைந்து விடுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் அபயம். யாருக்காவது நீங்கள் அபயம் வேணும்னா அபு சுஃபியான் வீட்டுக்கு போயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அபு சுஃபியான் இப்படி கேட்குறாரு, என்னுடைய மகள் உம்மு ஹபீபாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. காலனாம், சரின்னு சொன்னாங்க. சொன்னபடி கல்யாணம் பண்ணாங்கல்ல, உம்மு ஹபீபாவை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அபு சுஃபியான் ரசூலுல்லாஹ்வுக்கு மாமனாராக ஆகிட்டார். அதுக்கப்புறம் முஆவியா, அடுத்து என்னுடைய கோரிக்கை என் மகன் முஆவியாவை பற்றினது. தஜாலுஹு காத்திபன் பைன யதைக்க, அவருக்கு நல்ல எழுத்து திறமை இருக்கிறது, உங்கள்கிட்ட எழுத்தரை நீங்கள் வச்சுக்கிறேன்னு, எது எழுதுறா இருந்தாலும் அவரை கூப்பிட்டு எழுதணும், எழுத்தாளராக நீங்கள் அவரை பயன்படுத்தி கொள்ளணும்னு கேட்குறாரு. அப்போ முஆவியா ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சான் ஆகிடுறாரா, ரசூலுல்லாஹ்வுடைய இவருடைய சகோதரியத்தை ரசூலுல்லாஹ் கட்டுறாங்க. மற்ற அலிக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோட உறவு இருக்கிறதோ அதே மாதிரி மாவியாவுக்கும் இருக்கிறது. மாவியாவுடைய சகோதரி உம்மு ஹபீபாவை ரசூலுல்லாஹ் மணந்ததுனால ரசூலுல்லாஹ்வுக்கு மைத்துனரும் ஆயிடுறாரு. அப்போ காத்திபாய்க்கு இருங்கன்னு காலனாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நான் எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக நான் பல படைகளை திரட்டி போர் செஞ்சேனோ அந்த மாதிரி காஃபிர்களுக்கு எதிராக படை திரட்ட என்னை நீங்கள் தளபதியாக நீங்கள் அனுப்பணும். சில இடங்களுக்கு என்ன செய்யணும், நான் தலைமை தாங்கி போய் காஃபிர்களோடு நான் போர் செய்யணும், அது செய்யுங்க, என்னை சாதாரணமாக உட்கார வச்சிடாதீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் ரசூலுல்லாஹ் சரின்னு சொன்னாங்க. அப்போ இது அந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ முஆவியா ரசூலுல்லாஹ்வுடைய காத்திபாக எழுத்தராக இருக்க வேண்டும்னு கேட்குறாரு. எழுத்தராக இருந்தவர் ரசூலுல்லாஹ் எழுத்தர்னு யாரை வச்சுருப்பாங்க, எத்தனை விஷயங்கள் ஆவணங்கள் எழுத வேண்டியிருக்கும், அதுக்கெல்லாம் நம்பிக்கையானவராக முஆவியாவை இருக்கணும்னு அவர் கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பல சந்தர்ப்பங்களில் கூப்பிட்டு எழுத சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. முஸ்னத் அஹ்மதுலையெல்லாம் அது உடனே முஆவியா கூப்பிடுவா எழுத சொல்லு அப்படின்லாம் அழைத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்கள் இருக்குது.
அப்போ அப்போ ரசூலுல்லாவுடைய எழுத்தராக இருந்தாருங்கும்போது அங்கே ரொம்ப ஒரு நெருக்கமாக அன்புடையவராக இருந்தார்னு பார்க்கும்போது இவங்க சித்தரிக்கிற அளவுக்கு அவர் கிடையாதுங்கிற ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை முஆவியாட்ட சொல்லுவாங்க, யா முஆவியா, அது என்ன ஒழு செய்கிறதுக்காக வேண்டி போகும்போது தண்ணி எடுத்து வைப்பார் முஆவியா. எப்பவும் அபூ ஹுரைரா தான் வைப்பார். அன்றைக்கி வந்து அவர் வரல, உடம்பு சரியில்லைன்றவுடனே முஆவியா என்ன செய்வார்னா, போய் தண்ணி எடுத்து ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வைப்பார். ஒழு செஞ்சு முடிச்சுட்டு, யா முஆவியா, முஆவியாவே, இன் உள்ளீத அம்ரன், நீ ஒரு இந்த அதிகாரத்துக்கு உனக்கு வழங்கப்படும் என்று சொன்னால், ஃபத்தகில்லாஹ் அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் அஞ்சிக்கொள், இவருக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்பதை ஒரு சூசகமாக உணர்த்துற மாதிரி வார்த்தை. அதில் நீதியாக நடந்துக்க, உனக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்று திடீர் இதை சொல்ல தேவையில்லை. ஒழு செய்கிறதுக்கு தண்ணி வழங்கினா அது தருவானா இது தருவானாக, ரொம்ப அப்படி இப்படி தானே சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அவருக்கு எதோ சொல்ல நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க வஹி அடிப்படையில் அறிந்ததை தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், உனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால், ஆட்சி கிடைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து நீதியாக நடந்து கொள்ளுனா இவருக்கு ஆட்சி கிடைக்கும் என்பதும், நீதியாக நடக்க வேண்டும் என்ற அறிவுரை அதில் அடங்கியிருக்கிறது. அப்படி சிந்தித்து வழங்க முடியும். இப்படி ஒரு விஷயம் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. இதுவும் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி தான். தாரிக் திமிஷ்க்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, பல பகுதிகளுக்கு வந்து கவர்னர்களை நியமிப்பாங்க. கவர்னர், இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. கவர்னரை நியமிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வந்து அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அல்லாஹ் வந்து நான் பல நகரங்களுக்கு நான் வந்து அமீர்களை நியமிக்கிறேன். நான் வந்து எதுக்கு நியமிக்கிறேன்னு கேட்டால், அவங்க நேர்மையாக நடக்க வேண்டுமென்கிற ஒரு ஆட்களையும், மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆட்களையும், உன்னுடைய நபியுடைய சுன்னத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய ஆட்களையும், அவங்களுக்கு மத்தியில் அந்த கனிமத்துகளை எல்லாம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களையும், கஷ்டமான விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும், அவருக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆளையும் தான் நான் என்ன செய்கிறேன், நியமித்திருக்கிறேன். இறைவா, நான் யாரை கவர்னரை நியமித்தாலும் மாமா மச்சான் சொந்தக்காரர் அந்த மாதிரி நியமிக்க மாட்டேன். நான் நியமிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு, நீதியாக நடப்பாரா, தீனை கற்றுக் கொடுக்குற திறமை இருக்குதா, நீதியாக பங்கிட்டு கொடுப்பாரா, மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாரான்னு பார்த்தா நான் நியமிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படி நியமிக்கப்பட்டவர் முஆவியாவை வந்து உமர் நியமிக்கிறாங்க. உமர் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 33ஆம் ஆண்டு முஆவியா வந்து ஷாமுக்கு அமீராக இருக்கும் பொழுது தான் உமர் மரணிக்கிறாங்க. உமர்லிலான் மரணிக்கிற வரைக்கும் அவர் அந்த ஷாமுடைய தலைவராகவே இருக்கிறார். அவர் அந்த முஆவியா வந்து ஒரு நல்ல ஒரு ஆளாகத்தான் உமர் கருதி இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சும்மா கண்டமண்ண ஆளாக நியமிக்க மாட்டார். அது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கைசர் கிஸ்ரா இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீர பராக்கிரம செயல்கள் எல்லாம் பாராட்டுவாங்க. அவங்க ரொம்ப வீரமான ஆட்கள். அதனால தான் உலகத்தை கட்டி ஆண்டாங்க. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களோட அதிபராக இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி புகழ்ந்து உமர்கிட்ட பேசுவாங்க. கைசர் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், எப்படி உலகத்தை வளைச்சி போட்டு ஆண்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட அரண் அப்படின்னு பேசுவாங்கள்ல. அப்போ என்ன செய்வாங்கன்னுட்டா, உமர் சொல்லுவாங்க, ததுக்குருன கைசர் கிஸ்ரா, நீங்கள் கைசர் கிஸ்ராவை பற்றி பேசுகிறீர்கள், தஹாஹும் அவங்களுடைய வந்து பராக்கிரமத்தை பற்றி பேசுகிறீர்கள், இந்தக்கும் முஆவியா, உங்கள்கிட்ட முஆவியா இருக்காருப்பா, அதையெல்லாம் மிஞ்சிற முஆவியா உங்கள்கிட்ட இருக்காரா, நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க. கைசரெல்லாம் கைசருடைய ஆட்சியெல்லாம் இவருடைய மகனுடைய காலத்தில் கையில் வந்துருச்சுல, அதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. அப்போ இந்தக்கும் முஆவியா, உங்கள்கிட்ட முஆவியா இருக்காருப்பா, கைசர் கிஸ்ரா விட ஒரு திறமையான ஒரு ஆளுங்கிறாங்க. இது திறமைக்கு தான் சான்று. இருந்தாலும் அவருடைய நற்பண்புகளை சொல்வதற்காக இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி வந்து உம்மு ஹபீபா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் துவா செய்கிறாங்க. அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். உம்மு ஹபீபா யார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம இறைவா அம்தேனி பிஸௌஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி அவர்கள் மூலமாக எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடு. ஒபி அபி சுஃபியான், என் தகப்பனார் அபு சுஃபியானுடைய வாழ்நாளையும் நீட்டிச்சு எனக்கு வந்து ஒரு சுகத்தை கொடு. ஒபி அஹி முஆவியாவுடைய வாழ்நாளை நீட்டிச்சு எங்களுக்கு வந்து ஒரு சுகமான வாழ்வு கொடுன்னு கேட்குறாங்க. இறைவா, என்னுடைய கணவருக்கும் என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தம்பியோ சகோதரருக்கும் தெரியல, முஆவியா வந்து சகோதரர்னு வருது. அப்போ அந்த மாதிரி துவா செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது துவா செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்றா, நீ என்ன துவா நீ செய்கிற துவா வந்து அல்லாஹ்வுடைய விதி சம்மந்தப்பட்டதாக இருக்க, அவங்களெல்லாம் இருந்து உன்னை கவனிக்கிற அளவுக்கு வாழ்நாள் நீட்டணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய விதி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீ கேட்டு விட்டாய். அல்லாஹ் எதை நாடினாலும் அது ஒரு முந்தாது பிந்தாது அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு நீ என்ன செய்யணும் கேட்குறதா இருந்தால், அதாவது நரகத்துடைய வேதனை, கபர் வேதனை, இதை விட்டும் பாதுகாக்கிற துவா நீ கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை.
ஆனாலும் மாவியாவை வந்து உம்மு ஹபீபா ரொம்ப நேசிக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் போட்டு நீ கேட்காத, அவர்லாம் நரகவாசி, நரகத்தை கொல்லிக்கட்ட அப்படின்னு சொல்லலையில். நீ நரகத்தில் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடு, கபூர் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடலாமே தவிர நீ எதுக்காக வேண்டி இப்படி கேட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து முஆவியா வந்து இந்த பணத்தாசை அதிலெல்லாம் ரொம்ப தூரமாக இருந்தார் என்பதற்கு காரணம் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னா, அவங்க கணவர் வந்து விவாகரத்து பண்ணிடுவார். விவாகரத்து பண்ணவுடனே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னை முஆவியா என்னை பொண்ணு கேட்குறாரு. அதே மாதிரி அபூஜம் கேட்குறாரு, நான் யாரை கல்யாணம் பண்ணணுன்னு கேட்பாங்க ரசூல்லாட்ட வந்து. அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா, அம்மா முஆவியா இப்போ சாலுக்கும், நீ முஆவியா கல்யாணம் பண்ணாதம்மா, அவர் ரொம்ப ஏழலா மாடளவு, காசு கிடையாது, காசு பணம் இல்லாத ஆள். அப்போ முஆவியா வந்து ரொம்ப வறுமையில் இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப நலிஞ்சு இருக்கிறார். ஹிஜ்ரத் மதீனாவுக்கு வந்து ஆட்சிலாம் வந்த பிறகு கூட முஆவியா வந்து மாலலகு, பொருளாதார ரீதியாக உன்னை அவர் கவனிக்க முடியாது, அபூஜகம் ஒரு ஓட்டத்தனமாக அடிப்பார், அதனால் நீ உசாமாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்க. தெரிஞ்ச சம்பவம் தான். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், முஆவியாவுடைய அந்தரங்க விஷயம், அவருடைய தனித்தன்மை விஷயம்லாம் ரசூல் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்கல்ல. ஒரு ஆள் வந்து சாப்பாடு போட கூட வக்கீல்லைன்னு ஒருத்தரை பற்றி நம்ம சொல்வதாக இருந்தால், அவர் எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும், அவர் காத்திபாக இருக்கிறாரு, எழுத்தராக இருக்கிறாரு, அவருடைய அந்தரங்கங்கள்லாம் அப்படி தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். இப்படியான சிறப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து முஆவியாவுடைய சிறப்புகள் வந்து இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முஆவியா அவர்கள் வந்து நரகத்துக்கு அழைக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு எதிராக நிற்கிறது, இவ்வளோ வாதங்கள் நிற்கிறது. அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் என்பதற்கு எதிராக இவ்வளவும் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமாக இருந்தார், பக்கத்தில் இருந்தார், காத்திபாக இருந்தார், மைத்துனராக இருந்தார், உறவு முறை வந்துடுதில்ல அது மாதிரி இருந்தார், திறமை மிக்கவராக இருந்தார், இப்படி பல சிறப்புகளை கொண்டவராக இருந்திருக்கு. ஹாதியாக இருந்தார், மகதியாக இருந்தால் துவா செஞ்சுருக்கிறாங்க, ஃபக்கீஹா சட்ட நிபுணராக இருக்கிறாங்க, ஒரு ஆலிமாக இருந்திருக்கிறாங்க, அவருக்கு மிஞ்சின ஆலிம் இல்லைன்னு அறிவின் மேதைன்னு பாராட்டக்கூடிய இப்னு அப்பாஸை சொல்கிற அளவுக்கு மேதையாக இருந்திருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க இந்த முஆவியாவை பற்றி இந்த சித்தரிக்கிற அம்புட்டுமே வந்து இந்த அம்மாருடைய ஹதீஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, அப்படி ஆக்குறாங்க. அம்மாருடைய ஹதீஸ் காஃபிர் கெட்டவர், அநியா நரகத்துக்கு அழைத்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் நரகவாசி ஆக்கி என்ன செய்கிறாங்க, செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால் இது ஒரு ஆதாரமாக நம்ம காட்டக்கூடாது. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பார்க்கறதுக்கு முன்னாடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக ஒரு சொல்லாமல் விடுபட்ட ஒரு செய்தி இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு ஹாரிஜாக்கள் விஷயத்துக்கு செல்லலாம். அது என்ன செய்தின்னு கேட்டால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்கள மட்டப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது என்று எடுத்து வைக்கிறார்கள். மற்ற ஹதீஸுகள்லாம் முஆவியா அவர்களை வந்து அவருக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த முஸ்லீம் வந்து சரியான ஹதீஸ் தானே, அதில் ஒரு செய்தி இருக்குது என்று சொல்லி அதன் மூலமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுகிறார்கள். அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, குன்து அலபு மாசிபியான், நான் வந்து சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தேன். அப்போ சின்ன ஆளாக இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளோடு அவர் விளையாடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இப்னு அப்பாஸ் வந்து ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார். நான் ஒளிந்து கொண்ட ரசூல்லா அடைஞ்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி வந்து என்னிடத்தில் சொன்னாங்க, எப்படின்னா, இதுஹப் உதுஉலி முஆவியா, நீ போய் எனக்கு முஆவியாவை அழைச்சிக்கிட்டு வா, என்னிடத்தில் முஆவியாவை அழைச்சிக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. நான் ஃபஜீத்து, நான் வந்தேன். வந்துட்டு முஆவியா பார்த்துட்டு திரும்பி வந்து சொன்னேன், ஒஹோ யகுலு, அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். அப்போ அவர் போகிறாரு, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு இந்த சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாரா, அல்லது சாப்பிட்றத பார்த்துட்டு இவர் திரும்பினாரான்னு தெரியலை. ஆனால் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் கூப்பிட சொன்னீங்க, நான் போனேன், ஒஹோ யகுலு, அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், சாப்பிட்ற ஆளை எப்படி கூப்பிட்றோன்னு வந்துட்டாரான்னு தெரியலை, அல்ல சாப்பிட்ட பிறகு வர சொன்னாரான்னு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்கிறாங்க, சரி இப்போ போய் நீ முஆவியாவை கூட்டிகிட்டோம் முதல்ல அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நான் போயிட்டு வந்து என்ன செஞ்சேன்னு கேட்டால், ஒஹோ யகுலு, அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஷ்பா அல்லாஹு பத்தனஹு, அவருடைய வயிற்றை எல்லாம் நிறைக்காமல் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு செய்தி முஸ்லீமில் இருக்கிறது. அதாவது இவர் வந்து ரொம்ப சாப்பாட்டுறாமன்பாங்கள்ல, இப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிற ஒரு ஆள் என்று காட்டுவதற்காக வேண்டி இந்த செய்தி எடுத்து காட்டுறாங்க. ஏன்னு கேட்டால், முதல்ல போகும்போது சாப்பிட்ருக்கிறா சொல்கிறாங்க, அவர் வந்து திரும்பி போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம், அப்போது கொஞ்சம் நேரம் சென்று அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது. அப்போவும் சாப்பிட்றாருன்னு சொன்ன உடனே
இவரை வந்து அல்ல அவர் வயிற்றை நிறைக்காமல் போகட்டும், இவருக்கு பசி அடங்காமல் போகட்டும் என்ற ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா மாவியா வந்து கெட்டவர்னு சித்தரிக்கிறாங்க. இதில் கெட்டவருங்கிற உண்மை இல்லை. இந்த செய்தியில் பல விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம் என்னென்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேர் மீது செல்லமாக கோபித்து கொள்வார்கள். கோபித்து கொண்டு இந்த சபிக்கிற மாதிரி வார்த்தையை கூட சொல்லிவிடுவார்கள். அப்படி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று நம்ம என்ன செய்யணும், வேறு ஹதீஸ், அதே முஸ்லீம்லே வரக்கூடிய ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கிடுறாங்க. இது செல்ல மாத்திரம் சொன்னாங்க, அதாவது சாப்பிட்டுட்டே இருக்காருன்னா அவர் வயிறு நிறையாமல் போகட்டும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு செல்லமாக சொன்னது. அதை வந்து அதுக்கு என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னமா அன முஹம்மதுன் பஷருன், முகமதாய நான் வந்து ஒரு மனிதன், எகலபு கமா எகலபுல் பஷர், மற்ற மனிதர்கள் கோவப்படுவது போலவே இந்த முகமதாய நானும் கோவப்படுவேன். இன்னி அல்லாட்ட சொல்கிறாங்க, இன்னி கதி தகத்து இந்த கஹதன், உன்னிடத்தில் நான் ஒரு உறுதிமொழியை நான் எடுத்திருக்கிறேன். என்ன, லன் துஹ்லஃபீனி, நீ வந்து அந்த உடன்படிக்கையை வந்து அல்லாஹ்வை நீ மீறிராத, அந்த உடன்படிக்கை எப்படி நடந்து கொள் என்று அல்லாட்ட ஒரு துவா செய்கிறாங்க. அது என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், ஐயுமா மூமினின் ஆதை துகு, எந்த ஒரு மூமினைக்காவது நான் தொல்லை கொடுத்திருந்தால், அவ் சபப் துகு, அல்லது வந்து நான் ஏசி இருந்தால், அவ் ஜலத்துகு, அல்லது அவனை வந்து அடித்திருந்தேன் என்று சொன்னால், ஃபஜ்அல்ஹா லஹு கஃபாரத்தன், அதை அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்கி விடுவாயாக. ஓ குர்பத்தன், அதை ஒரு வணக்கமாக நீ ஆக்கிவிடு. துகிர்புகு பிஹா இலைக்கே யோமல் கியாமா துகர்ரிபுகு, அவருக்கு இப்போ நீ வந்து கியாம நாளில் வந்து அதன் மூலம் அவரை நீ அருகில் சேர்த்து கொள்வாயாக அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ்விட நான் துவா செஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுமியை வந்து இந்த மாதிரி ஏசிடுவாங்க. உடனே அந்த உம்மு ஸலமா வந்து என்ன செய்வாங்க, எப்படி நீ இந்த மாதிரி ஏச போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பவும் ரசூலுல்லாஹ் இதையே சொல்லுவாங்க, நான் ஏசுனா அதனால் என்ன, செல்லமாக ஏசுனான்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். மற்றவங்க ஏசுனாங்கன்னா சாபம் விட்டேன்னு பயங்காட்டுவாங்கல்ல, அப்படி கிடையாது. நானும் மனுஷங்கிறவங்களை ஏதாவது சொல்லிடுவேன். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாச்சே, ரசூல் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் நீ எதுவும் செஞ்சிடாத, இதெல்லாம் மனிதன்கிற முறையில் எனக்கு வாய் தவறி வரக்கூடியது, அப்படி நான் யாரையாவது ஏசி விட்டாலோ திட்டி விட்டாலோ அடித்து விட்டாலோ அதை வந்து அவருக்கு நல்லதாக்கி விடு. ரசூலுல்லாஹ் வந்து இப்படி செல்லமாக யாராவது திட்டினாங்கன்னா அவருடைய நன்மைக்கு துவா செஞ்சாங்கன்னு அர்த்தம், ஏசுனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது மூமின் விஷயத்தில் ஐயுமா மூமின்னு வருது. மூமின்கள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது மூஞ்சியில் மண்படியேட்டுமாக தரிபத்தி எதாக நாசமாக போனலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் வந்து ஏசுறன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் ஒரு செல்லமாக ஒரு கோபத்தில் செல்ல கோபம்ங்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, ஆனால் அது வந்து அவருடைய தரத்தை குறைக்கிற விஷயத்தில் வரவே வராது. யாரை பற்றி சொல்லியிருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மனிதன் என்ற முறையில் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை தரக்குறைவாக சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மொஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த செய்தி வந்து முஸ்லீமில் இடம்பெற்றிருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் வந்து இப்னு அப்பாஸ்கிட்ட இருந்து கேட்டு அறிவித்ததாக சொல்கிற ஆள் இருக்கார்ல, அவர் வந்து அபு ஹம்சா அல் கசாப் அப்படிங்கிறவர் தான் இதை அறிவிக்கிறார். யார்கிட்ட இருந்து இப்னு அப்பாஸ்கிட்டேருந்து அறிவிக்கிற ஒரு ஆள். இந்த அபு ஹம்சா அல் கசாபை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அஹ்மது இமாம் ஒரு ஆள் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, இவர் பரவாயில்லை, அஹ்மது இமாம் இப்னு மொயின்னு சொல்கிறாங்க. அபு சுராவிலேருந்து அபு ஹாத்தம்லேருந்து நசையில்லா இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லைசபில் கவியி, இவர் வந்து ஒரு சரியான ஒரு ஆளுக்கு வலிமையான ஆள் கிடையாதுங்கிறாங்க. அதே மாதிரி அபுதாவுது சொல்கிறாங்க, லைசபி தாக்க, அவர் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆள் கிடையாது, ஓஹோ லைஃபுன், அவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, லோஃபா உல் கபீரில் உக்கையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லா யுதாபு அலா ஹதீஸி ஒலா யோரஃபு இல்லா பிஹி, இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த முஆவியா சம்மந்தப்பட்ட இந்த ஹதீஸுக்கு வந்து வேறு யாரும் இதை சொல்லலை. இந்த ஹதீஸை கொண்டு தான் இவர் அறியப்படுகிறாரு, இந்த ஹதீஸை தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு, வேறு ஒன்றும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லி அவரை பலவீனப்படுத்துகிறாங்க. அதனால் அறிவிப்பாளர் வரிசையில் முஸ்லீமில் இடம்பெற்றிருந்தாலும் இதில் வந்து அதிகமானவர்களால் பலவீனர் என்று சொல்லப்பட்டு 2-3 அறிஞர்களால் நம்பகமானவர் என்று சொல்லப்பட்டவர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்.
அதனால் அந்த பலவீனத்துக்கு வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு ஹதீஸ். அப்படியே பலவீனம் இல்லைன்னு வைத்து கொண்டாலும் அந்த இது வந்து ஏசுவதில் வராது, அவருடைய தரத்தை குறைப்பதில் வராது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிட்டாங்க, நான் சபித்து சொன்னேன்னு சொன்னால் அது வந்து கெட்டதாக எடுத்துக்கிறாதீங்கன்ட்டாங்க. இது போக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் மாவியாவின் பக்கம் தவறுங்கிறதுக்கு ஆதாரமாக ஒருத்தர் ரொம்ப தான் சாப்பிட்றான்னு வச்சுக்கிறோமே, அதிக சாப்பாட்டில் விருப்பம் செய்யக்கூடியவராக இருந்தார்னு சொன்னால் அவர் அநியாயக்காரரா? மனிதர்களில் பல மாதிரி இருக்க மாட்டாங்களா? ரொம்ப சாப்பிட்றவங்க கொஞ்சம் சாப்பிட்றவங்க இருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் மனிதர்களுடைய இயல்பை பொறுத்த ஒரு விஷயமே தவிர இது பாவ புண்ணியத்தை கணக்கு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ யார் பக்கம் நியாயம்னு பேசக்கூடிய இடத்துல இதை கொண்டாந்து எதுக்கு போடணும்? இதனால் நியாயமற்றவராயிரும். ரொம்ப சாப்பிட்டாருன்னு சொன்னால் அவர் பக்கம் அநியாயம்னு தீர்ப்பளிக்கிறதா? அந்த டாப்பிக்கு இது உதவாது. அவர் மீது குறைன்னு சொல்கிறாங்க, அந்த ஒன்றை தான் தேடி தேடி பார்த்து சொல்கிறாங்க. அந்த இதில் என்ன செய்கிறது, பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. சரி.